ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அகைன் அவங்க வரக்கூடாது. ஏன்னா அங்கே எலிஃபெண்ட் வந்து இருக்குது. ஆனால் எப்போ வரும்னு தெரியாதான். ஆனால் வந்தால் சும்மா விடாதான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனஸ்வரா டேமு, ஏஷியா நம்பர் 2 வேர்ல்டில், அதாவது ஏஷியா பிக்கஸ்ட் டேம் பனஸ்வரா டேமு. பாலக்காடு போகிறோம், பறக்க விடுறோம். ஏன்னா பாலக்காட்டில் கல் ஃபேமஸ்ஸு. என் உடம்பு செம்ம ஹீட்டாக இருக்குது நைட் ஷிஃப்ட் பார்க்கறனால. அதனால் போய் கல்லை குச்சி என் உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் சும்மா தணிக்க போகிறேன். எனக்கு எப்படி தான் ஆஃப் ரோட் பண்ணணும்னு ஆசை. அவனுக்கு வரட்டும். இது வரைக்கும் பாருங்கள், இதில் அப்படியே வண்டியை மேலே ஏற்றி போயினே இருக்கணும். ஸோ கைஸ், பனஸ்வரா ஹில் ரெசார்ட், அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணல, ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். அதோ ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, லோக்கல் பீப்புள்ஸ் போடாதீங்கன்னு இருக்காங்க. வச்சு இல்லை ஃபோனு கிம்பிள்லாம் தெத்தினியா? அதில் ஃபோனு கிம்பிள்லாம் கிம்பிள் ஊந்துருந்தாங்கண்ணா தெரியும். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு போட வேணான்ட்டாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துக்கிறேன். அது நான் ரீல்ஸாக போடுறேன், ஷார்ட்ஸாகவும் போடுறேன். அதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், வேணும்னா போய்க்கோங்க. ஆனால் சரி அட்டை பூச்சிங்க எங்கள் மேலே, என் கதையே முடிஞ்சிச்சு. 5:15 தான் போட்டுக்குது க்ளோசிங் டைம், 5:15 தான் போட்டுக்குது. அதனால் யாரும் வந்து இங்கே ட்ரை பண்ணாதீங்க. பெஸ்ட்டு சும்மா சொன்னேன், பெஸ்ட்டு தான். வரலாம், நான் ஓன் ரிஸ்கில் வாங்க. சரி அட்டை பூச்சிருக்கு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அட்டைப்பூச்சி இருக்குதுன்றது அந்தளவுக்கு மோசமாக அட்டைப்பூச்சி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஓன் ரிஸ்க் தாங்க. யாரும் வரணும்னு ஆசைப்படாதீங்க. வந்தாலும் ஓன் ரிஸ்கோட வாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் அப்புறம் லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். விருப்பம் உள்ளவங்க வாங்க. கம்பல்சரி நான் சொல்லலாம் வரணுன்னு. விருப்பம் உள்ளவங்க மட்டும் வாங்க. வந்துட்டு என்ன மாட்டி விட்ற போகிறீங்க, இந்த யூடியூப்பில் தான் போட்டாங்கன்னு. ஆனால் வந்தால் ஒர்த்து கைஸ், பயங்கர ஒர்த்து. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அகைன் அவங்க வரக்கூடாது. ஏன்னா அங்கே எலிஃபெண்ட் வந்து இருக்குது. ஆனால் எப்போ வரும்னு தெரியாதான். ஆனால் வந்தால் சும்மா விடாதான் அப்படின்னு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. அதனால் சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக வந்துட்டு போங்க. எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்க் தான். பத்திரமா வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. குளிச்சு முடிச்சு வெளில வரும்போது உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், அட்டைப்பூச்சி இருக்கா இல்லையான்னு. ஷுவராக சொல்கிறேன், அட்டைப்பூச்சி இருக்குது. என் உடம்பு ஃபுல்லாக கடிச்சு ரத்தம் வந்துட்டு என் உடம்புல ஊற்றுது. அப்படியே கான்லேருந்து ஊற்றுற மாரி ஊற்றுது பயங்கரமாக. அதனால் பார்த்து பத்திரமா வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனஸ்வரா டேமு, ஏஷியா நம்பர் 2 வேர்ல்டில், அதாவது ஏஷியாஸ் நம்பர் 2 பிக்கஸ்ட் டேம் பனஸ்வரா டேமு. அங்கே தான் போகிறோம். டைம் இல்லை, ஆல்ரெடி டைம் முடிஞ்சிச்சு. 5 மணி க்ளோஸ்டு. மணி இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணி கரெக்டாக கிளம்புறோம். 1 மணி நேரத்தில் அங்கே போகணும். 1/2 மணி நேரம் போட்டுக்குது. அதுக்குள்ளே போகணுன்னு நம்மளோட கட்டளை. அதுக்குள்ளே போயிடணும். வந்ததுக்கு அதாச்சும் பார்த்துட்டு போகணும். அதுக்கப்புறம் ட்ராவலிங்லேயே போயிடும் நமக்கு சுல்தான் பத்தேரி போகிறதுக்கு, நம்ம ரூம் போகிறதுக்கு. ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. ஃபுல் ரூட் அண்ட் வீடியோஸ் நான் வந்து உங்களை கிளிப்ஸாக போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் சோலோ ட்ரிப்பு அந்தமாரி வராதிங்க, கேங்காக வாங்க. கேங்காக வந்தீங்கன்னா தான் இது பெஸ்ட்டு. என்ஜாய் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். ஆனால் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். நிறைய கோளாறுலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அவனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வலிக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு கீழே இறங்கினோடனே வலிக்கு என் கை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்பலாம் அடி இல்லை, ஓரளவுக்கு அடி தான். நல்லா சேஃபாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வரமானாலாம் சொல்ல மாட்டேன். சேஃப்டி முக்கியம்ல. டைசன் வரட்டும், அவனுக்கு வந்து வெயிட்டிங்கு. ஃபுல் ஆஃப் ரோடு, ஈகோ மோடு கிளிக்கிறோம்.
ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சரி வேணா அப்படியே போவோம். ரொம்ப ஆடுது வர வர இது மொபைல் ஹோல்டரு எங்கேயும் லூஸ் ஆகிட்டு இருக்குது. டைட் வைக்கணும். வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். எல்லாமே கரெக்ட் பண்ணணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பெஸ்ட்டு தான். ஒன் டே ஒர்த்துங்க. அது போனால் இது போனால் இப்போ டேம் போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்பாட் கவர் பண்ணுறோம். ட்ரெக்கிங் போய்டும், டேம் குளிச்சோம், ட்ரெக்கிங் போனால் குளிச்சோம், வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு ட்ரிப்புக்கு என்னென்னலாம் தேவையோ மொத்தத்தையும் ஒரு நாள் பண்ணிட்டோம். அடுத்த இதுதான் நாளைக்கு தான் பொள்ளாச்சின்ற பாருங்க. இது மொட்டை ஐயோ பாலக்காடு போகிறோம். பறக்க விடுறோம். ஏன்னா பாலக்காடில் கல் ஃபேமஸ்ஸு. என் உடம்பு செம்ம ஹீட்டாக இருக்குது நைட் ஷிஃப்ட் பார்க்கறனால. அதனால் போய் கல்லை குச்சி என் உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் சும்மா தணிக்க வரேன். ஆனால் சாயந்தரக்குள்ளே வீட்டுக்கு போகணும். ஹவ் இட் பாசிபிள்? மெடிக்கல் மிராக்கல் ஆஃப் மை டே. அது எப்படி போகுதுன்னே தெரியல. தெரிஞ்சு நைட்டே கிளம்புனா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பசங்க டயர்டாகிறானுங்க. தூங்கட்டும். இப்படியே கலவர 5-6-4 மணிக்கு கிளம்புனா பாலக்காடு ரீச் ஆகிடலாம். அப்படியே கல் குடிச்சோன்னா மதியமாக அப்படியே இந்த காலையில் கல் குடிச்சா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மதியமாக கிளம்புனா கூட நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 9-10 போயிடலாம். வண்டி பறந்துடுவான். நான் போயிடுவேன். அதில் நம்ம போகணுன்னு போயிடுவேன். நான் தார் நிற்கிது உள்ள. ஒரு வீடு, ஒரு தாரு, இல்லை ஒரு என்ஃபீல்டு. மோட்டரில் 60 ஃபியூஷனில் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து எப்படி வைக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி கையை விட்டு ஓட்டுறது ஒரு அரிய சுகையாக இருக்குது. கேமராங்களே எங்கேயே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஏன்னா கீழே உங்கள்கிட்ட ஹெல்மெட்டை போட்டுனேன். ஹெல்மெட்டுக்கு தான் ஆகல, கேமரா தான் எங்கேயே அடிபட்டுச்சு. எனக்கு இப்போ போட்டுச்சுன்னே தெரில. சீக்கிரட்டாக இருக்குது அப்படியே அந்த அடி. சுத்தமாக வாய்ஸே வரலங்க. போய் தண்ணியில் முக்கி ஜாலியாக விளாட அந்த வீடியோலாம் பாருங்கள். காட்டுறேன் பாருங்க வீடியோவில். நிறைய ரீல்ஸ் வரும் பாருங்கள். அதில் செக் பண்ணுங்கள். நம்மளோட அடி வாங்கின மூமெண்ட்லாம் காலை தெரியாது. ஆனால் தண்ணியில் இந்த பிட்புல் கிராஸ் பேர் இது பார்க்க டெரராக இதெல்லாம் நிறுத்திருக்கலாம். எனக்கு எப்படி தான் ஆஃப் ரோட் பண்ணணும்னு ஆசை. அவனுக்கு வரட்டும். இது வரைக்கும் பாருங்கள். இதில் அப்படியே வண்டியை மேலே ஏற்றி போயினே இருக்கணும். எனக்கு அதான் ஆசை ஆஃப் ரோட்டில். அதாவது கைஸ், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு ஸ்டோரேஜில் காமிக்குது. அதனால் நான் போயிட்டு பனசோட டேம் கிட்ட போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரைடு என்ஜாய் பண்ண போகிறேன். அது இல்லாமல் மண்டை வர காயில் அதுக்குள்ளே ஹெல்மெட்டை போட்டேன். ஸ்கார்ஃப் போட்டு ஹெல்மெட்டை போட்டு வச்சுருக்கேன். அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். நாளைக்கு பாலக்காடு சீரிஸ் வேறு இருக்குது. அதுக்காக ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணணும். ஓகே கைஸ், பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் மஸ்ட்டு ரைடில். நம்ம vlogs என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அந்த இடத்துக்கு போங்க. பட் சேஃபாக போங்க. ரெக்கமெண்டட் கிடையாது, சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நான் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அந்த ரூட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் மேப்பில். பார்த்து சேஃபாக போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்டிங் ட்ராவலர் என்றைக்குமே ட்ரெண்ட்ஸாகவே இருப்பார். அதனால் ட்ரெண்டிங் பிளேஸில் போக மாட்டார். எப்பவுமே ஹிடன் பிளேஸ் தான் போவான். நம்மளோட ட்ரிப் பார்ட்னர் அண்ட் ட்ரிப் பிளானர் வந்து எப்பயுமே ரிஷிகுமார் தான். அவர் தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவார். நம்ம அங்கே போய்ட்டு என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். இப்போது 2023 வரைக்கும் எங்கள் அண்ணன் கூட இருக்கும்போது. அவங்க அதாவது நம்ம எல்லா இடத்தையும் உட்காந்து பண்ண மாதிரியே, ஏன்னா அவன் வயசில் நம்ம இதேமாரி தான் இருந்தோம். துருன்னு எல்லா இடத்தையும் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் நாங்கள் அங்கே போக மாட்டோம், எங்கெங்கேயோ போவோம். இப்போது அவன் போடுறான், நான் எதுவுமே தடங்கள் சொல்லாமல் நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்து நம்ம கஷ்டப்பட்டு தேடி ஒன்றுமே போகாமல் இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இவன் தேடி நம்ம அங்கே போகணுன்றது என்னோடய இது. ஆனால் எங்கே அவன் என்ன சொன்னாலும், எங்கே போகணுன்னு சொன்னாலும் போயிடுவேன் நான். ஏன்னா அவன் சொல்கிற எல்லா இடமும் ஒர்த்தாக தான் இருக்கும். எதுவுமே இதாக இருக்காது. அப்படி ஒர்த்தே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கே போய்
ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வருவோம். அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. குடியாரண்ண வர்ற மாரி நவறாங்க அந்த எருமாடு. ஏதாவது பரவாயில்ல கொஞ்சம் நிற்கிது. நம்ம ஊர் மாடெல்லாம் அப்படியே குறுக்கால வந்துடுவான். வணக்கண்டா மாப்பிள்ளன்னுவான். இது தலைப்பாக்கட்டு. சரி ஓகேங்க, ஸ்டோரேஜ் வரல. நான் ஓகே, நான் அங்கே போயிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு பிளாக் பண்ணுறேன். ஸோ பாய் காய்ஸ், see you.